உலகின் மிக மர்மமான மற்றும் புனித தலமாக பார்க்கப்படும் கோவில் எது தெரியுமா? அதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும், மேலும் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும். விஷ்ணுவின் வடிவமான பிரபஞ்சத்தின் இறைவன் ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்ரீ ஜெகநாதர் கோயில் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பெரிய நகரமான பூரியில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோயிலின் 10 அதிசயங்கள் பற்றி பார்ப்போம். 1ஆம் எதிர் திசை கொடி. கோவிலின் உச்சியில் உள்ள கொடி காற்று வீசும் திசைக்கு எதிராக பறக்கும். இது இயற்கை விதிகளுக்கு முரணான ஒரு அற்புதம். 2வது நிழல் இல்லாத கோபுரம். கோவிலின் முக்கிய கோபுரத்தின் நிழல் பகல் நேரத்தில் எப்போதும் தரையில் விழுவதில்லை. இதற்கு விஞ்ஞான விளக்கம் இதுவரை கண்டறியப்படவில்லை. 3ஆம் பறவைகள் மற்றும் விமானங்கள் இல்லாத வான்வெளி. கோவிலின் மேல் பகுதியில் பறவைகள் அல்லது விமானங்கள் பறப்பதில்லை. இது கருடனின் ஆவி இங்கு வசிப்பதாக நம்பப்படுகிறது. 4வது ஓசையற்ற கடல் அலைகள். கோவிலுக்குள் நுழையும் போது கடலின் ஓசை கேட்காது. ஆனால் வெளியே நின்றால் அலைகளின் சப்தம் தெளிவாக கேட்கும். மூலவர் சிலைகளின் தனித்துவம் மரத்தாலான சிலைகள். ஜெகநாதர், பலராமர் மற்றும் சுபத்திரையின் சிலைகள் மரத்தால் செய்யப்பட்டவை. இவை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய மரத்தால் மீண்டும் உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. முழுமையற்ற வடிவம். சிலைகளின் கைகள் மற்றும் முகங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. அதற்கு காரணம் அரசன் இந்திரதொய்மன் ஒரு நாள் மரக்கட்டைக்கு பெரிய பூஜைகள் நடத்தி தச்சர்களை அழைத்து பெருமாள் சிலை செய்யும்படி கூறினார். தச்சர்களின் தலைவர் சிலை செய்வதற்காக அந்த மரத்தில் உளியை வைத்தவுடன் உளி உடைந்து விட்டது. அப்போது அவர் முன்பு பெருமாள் ஒரு முதிய தச்சனை போல வேடமணிந்து தோன்றினார். அரசனிடம் 21 நாட்களில் இந்த வேலையை முடித்து தருவதாகவும், அதுவரை தான் வேலை செய்யும் அறையை யாரும் திறக்கக்கூடாது என்றும் கூறினார். அதற்கு அரசனும் ஒப்புக்கொண்டார். 15 நாட்கள் அந்த அறையின் உள்ளிருந்து ஒளிச்சத்தம் கேட்டது. எனவே அரசன் வேலை மும்முரமாக நடக்கிறது என எண்ணி அந்த அறை பக்கம் போகவில்லை. அதையடுத்து 3 நாட்கள் சத்தமே இல்லை. இதனால் தச்சர் தூங்கிவிட்டாரோ என எண்ணி அரசன் அவசரப்பட்டு கதவை திறந்து விட்டான். உடனே தச்சர் கோபமடைந்தார். 3 நாட்கள் சத்தம் வரவில்லை என்றதும் எனது அறை கதவை திறந்து விட்டாய். எனவே இந்த கோயிலில் நீ ஸ்தாபிக்கும் சிலைகள் அரைக்குறையாகவே இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு. இந்த கோயிலுக்கு வருபவர்கள் சிலையை பார்த்துவிட்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார்கள் என்று அருள் பாலித்தார். அந்த அறையில் வேலை முடியாத நிலையில் ஜெகநாதர், பலராமன், சுபத்ரா ஆகியோரின் சிலைகள் இருந்தன. அந்த சிலைகளையே அரசர் பிரதிஷ்டை செய்தார். எனவே இது புராணத்தில் விவரிக்கப்பட்டபடி அரசன் இந்திரதொய்மன் சிலை செதுக்கும் பணியை அவசரப்பட்டு தடை செய்ததால் ஏற்பட்டது. 6வது பிரசாதத்தின் அளவு. ஒவ்வொரு நாளும் சமைக்கப்படும் பிரசாதத்தின் அளவு ஒரே மாதிரியாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் உணவு வழங்கப்படுகிறது. 7 அடுக்கு பானைகள். மண் பானைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக 7 அடுக்குகளில் வைத்து சமைக்கப்படுகிறது. மேல் பானையில் உள்ள உணவு கீழே உள்ளதை விட விரைவாக வேகும் என்று சொல்லப்படுகிறது. கோவிலில் 56 வகையான உணவுகள் படைக்கப்படுகின்றன. இவை சுக்கிலா, தின்பண்டங்கள் மற்றும் சன்குதி, மிருதுவான உணவுகள் என பிரிக்கப்படுகின்றன. 8ஆம் சுதர்சன சக்கரம். கோவிலின் உச்சியில் உள்ள இந்த சக்கரம் எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் நேரடியாக பார்ப்பவரை நோக்கியே தோன்றும். 9வது 4 சிறப்பு வாயில்கள். கிழக்கில் சிங்க வாயில், மேற்கில் வைராக்கிய வாயில், வடக்கில் யானை வாயில் மற்றும் தெற்கில் குதிரை வாயில் என 4 சிறப்பு வாயில்கள் உள்ளன. உயர்ந்த கோபுரம். 713 அடி உயர கோபுரம். இது ஒடிசாவின் மிக உயரமான கோபுரமாகும். இது கலிங்க பௌத்த கட்டிடக்கலையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். 10ஆம் பொக்கிஷாரை. பொக்கிஷாரை 1978ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதிக்கும் ஜூலை 23ஆம் தேதிக்கும் இடையில் திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1985ஆம் ஆண்டில் ஒரு முறை இந்திய தொல்லியல் துறையால் திறக்கப்பட்டது. இந்த அறையில் எவ்வளவு நகைகள் உள்ளன என்பது குறித்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஒடிஷா சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அப்போதைய சட்ட அமைச்சர் பிரதாப் ஜேனா 1978இல் கணக்கெடுத்த போது 12,832 பரி தங்க நகைகளும் 22,083 பரி வெள்ளி பாத்திரங்களும் இருப்பதாக பதிலளித்தார். ஒரு பரி என்பது 11.66 கிராமை குறிக்கும். ஆகவே 149.6 சுழி 9 கிலோ தங்க நகைகளும் 258 கிலோ வெள்ளி பாத்திரங்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின் இன்று வரை பொக்கிஷாரை திறக்கப்படாமல் உள்ளன. ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறும் திருவிழாவில் ஜெகநாதர், பலராமர் மற்றும் சுபத்திரையின் சிலைகள் பிரம்மாண்டமான தேர்களில் ஏற்றி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த சிறப்புகள் அனைத்தும் பூரி ஜெகநாதர் கோவிலில் உலகின் மிக மர்மமான மற்றும் புனித தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றிருந்தால் மேலும் அதன் சிறப்பை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.